நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. நான் இப்போ சோம்பேறி ஆயிட்டேன், எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல, எனக்கு ஆஃபீஸுக்கு போக ஆரம்பத்துலலாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எனக்கு இப்போ பண்ணுறதுக்கே பிடிக்கல, எனக்கு இப்போ ஒன்றுமே பண்ணாமல் இப்படியே சோம்பேறியாகவே இருக்கேன், பாடியில் எனர்ஜியே இல்லை. ரொம்ப சிம்பிளுங்க. ஒருத்தனுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது இயற்கையில் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. இயற்கையில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உயிர் பொருளும் சும்மாவே இருக்காது. இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனை தவிர இந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம், ஒரு மாமரத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், நான் இன்றைக்கி மாங்காய் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு நான் லீவு போட்டுக்கிறேன். ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கோங்க. நான் டெய்லி தேங்காயை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பிரேக் கொடுங்கப்பா, ஒரு மாதம் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதை நிறுத்திக்கிறேன் அப்படின்னு தென்னை மரம் என்றைக்காவது சொன்னிச்சா? ஒரு வேப்ப மரம், அப்பா நான் வேலை நிறைய பார்த்துட்டேன், எனக்கு கொஞ்சம் நான் ஒரு வாரம் எனக்கு பிரேக் கொடுங்க. ஒரு தாமரை செடி, அப்பா நான் டெய்லி பூவை உற்பத்தி பண்ணி எனக்கு போர் அடிக்குது, எனக்கு அது பண்ணவே பிடிக்கல, நான் ஒரு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் தாமரை பூலாம் கொடுக்க மாட்டேன், தயவுசெய்து எனக்கு ஒரு பிரேக் கொடுங்க. சார், உலகத்தில் எங்கேயாவது இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஏன் இந்த மனுஷன் மட்டும் இப்படி இருக்கான்? ஏன் இப்படி இருக்கான்னா, இப்போ நான் சொன்ன பதிலே உங்களுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனிதன் மட்டுமே நோக்கத்தை இழக்கிறான், நோக்கத்தை மறந்து போகிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க, ஒரு கோல் இருக்கு. ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் ஏன் பிறந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வேலையை இந்த எக்ஸிஸ்டன்ஸு கொடுத்துருக்குது. அந்த விஷயத்தை எவன் மறந்து போகிறானோ, இதை இழக்கலை, மறந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் பிஸி ஆயிட்டீங்க, வேற ஏதோ ஒரு வேலையில் போய் சிக்கிட்டீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு வேலையில் போய் மாட்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் மறந்து போச்சு. இது எப்படின்னா, இந்த மாங்கொட்டை தான் செய்ய வேண்டிய வேலை மாங்காயை உற்பத்தி பண்ணுறதுன்றது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆயிரும். ஒரு தென்னங்கன்று தேங்காயை உற்பத்தி பண்ணணுங்கிறது அதுக்கு மறந்து போச்சுன்னா அது சோம்பேறி ஆகும். இப்போது பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அதை மறந்துட்டீங்க. அந்த நோக்கம் உங்களுக்கு கோலையே மறந்துட்டீங்க. அந்த கோலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த கோல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் வந்துடுவீங்க சார். அந்த கோலை தேடுங்க சார், ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சார். நீங்கள் சும்மாவே உட்கார முடியாது சார், உட்காரணும்னு நினச்சாலும் உங்களால் உட்கார முடியாது சார். இதுதான் சார் மிகப்பெரிய உண்மை. அந்த கோல் தெரிஞ்சவன் விடவே மாட்டான், அவன் பிச்சு எடுத்துருவான் சார்.